ஓம் நாமோ நரயானய கோவிந்த கோவிந்த வெங்கடரமண. ஸ்ரீ குருப்பியோ நமக. குருவே சரணம். வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, தாராபலன் என்கின்ற இன்றைய நட்சத்திர பலன். இதுக்காக இதை நம்ம பார்க்குறோன்னா, நான் பிறந்த ஜென்ம நட்சத்திரம் தான் நம்ம ஆள்றதா ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்லுது. தினமும் நம்ம பிறந்த ஜென்ம நட்சத்திரம் தான் இருக்குது. அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஜென்ம நட்சத்திரத்துக்கும் இன்றைய நாளோட நட்சத்திரம், இந்த நாளோட நாள் எந்த நட்சத்திரம் இயங்குதோ அந்த நட்சத்திரக்கும் அது எத்தனாவது நட்சத்திரமா நம்மளுக்கு வருது, அப்படி வந்தால் அது நமக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்படும், எந்த மாதிரி மனதில் இருக்கும், சுப பலன்கள் ஏற்படுமா அசுப பலன்கள் ஏற்படுமா, நம்மளுக்கு செய்கைகள்லாம் எந்த மாதிரி இருக்கும், இது இன்னைக்கு நல்ல நாளாக நம்மளுக்கு நல்ல நாளாக இருந்தால் நம்ம சுபகாரியங்களை செய்யலாம், அசுப நாளாக இருந்தால் தவிர்த்துட்டு தினமும் நம்ம ரெகுலராக செய்கிற வேலைகளை கவனத்தோடு செய்யலாம். இந்த புரிதல் உண்டாகணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். இது பார்த்திங்கன்னா இதை இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரணும்னு நினைக்கிறேன். இது நிறைய பேர் பார்த்து பயன்பெற்று என்னன்னா ரொம்ப மகிழ்ச்சி. அதனால் முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஜாதகன்றது என்னென்னா, நம்மளுக்கு என்ன நடக்க போகுதுன்றத முன்கூட்டி தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம எப்படி எதிர்கொள்ள போகிறோன்ற மாதிரி போகிற விஷயம்தான் ஜாதகம். அதனால் உங்களால் முடிஞ்சது வருஷத்துக்கு ஒரு தட்டியாக ஜாதகம் பார்த்து எல்லாருக்கும் எப்படி இருக்குது, அவங்க என்னென்ன பண்ணலாம் என்னென்ன பண்ணக்கூடாது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்துங்க. தினசரி இதை கேட்டு உங்களுடைய நாளை நல்லபடியாக உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்குங்க. உங்களுக்கு வர பிரச்சனைகளையும் நல்ல முறையில் எதிர்கொண்டு வெற்றி பெறணும்னு இது மூலமாக நான் கேட்டுக்கிறேன். வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு போட போகிற இது பார்த்தீங்கன்னா வைகாசி 14 வியாழக்கிழமை, மே மாதம் 28/5/2026. திதி திரியோதசி திதி. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரம்னு பார்க்கும்போது ஜென்மதாரைகள் பார்த்தீங்கன்னா திருவாதிரை, சுவாதி, சதயம், இந்த 3 நட்சத்திரக்கும் ஜென்ம நட்சத்திரம். ஜென்மதாரைன்னு வரும். ஜென்மதாரைன்னு பார்த்தீங்கன்னா தாரைனா நட்சத்திரம், அதுதான் ஜென்மதாரைன்னு சொல்கிறோம். ஜென்மதாரை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மனக்குழப்பம் ஏற்படும், சோம்பேறித்தனம், பதற்றமான மனநிலையில் தான் நம்ம இருப்போம். அப்புறம் நம்ம என்ன செய்யலாம், கோயிலுக்கு போகலாம், பரிகார பூஜைகள் செய்யலாம், அன்னதானம், சொத்து வாங்குதல், பத்திரப்பதிவு செய்தல், முதல்ல பதவி ஏற்றிக்கிறது, இதெல்லாம் செய்யலாம். செய்யக்கூடாது பார்த்தீங்கன்னா முடி வெட்டிக்கிறது, எண்ணெய் ஸ்நானம் பண்ணுறது, ஸ்ரீ புருஷ சேர்க்கை, திருமணம், சீமந்தம், காது குத்து, முடி இறக்குதல், ஷேவிங்கு, முடி வெட்டிக்கிறது, அப்புறம் முதல்ல ஒரு நோய்க்கு மருந்து சாப்பிட்றது, எல்லாரும் சிகிச்சை பண்ணிக்கிறது, இதெல்லாம் இந்த தாரையில் பண்ணக்கூடாது. அடுத்தது சம்பத்து தாரை. சம்பத்து தாரைன்னு பார்த்தீங்கன்னா மிருக சிரிசம், சித்திரை, அவிட்டம், இந்த 3 நட்சத்திரக்கும் சம்பத்து தாரை. சம்பத்து தாரைன்னும் போது பொருள் வரவு, காரிய சித்தி, இது ரெண்டும் நடக்கக்கூடிய ஒரு தாரை. இதில் பணம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் பண்ணலாம். ஒரு பேங்க்ல போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, சுபகாரியங்கள் எதனா செய்கிறது, சுபகாரியங்கள் செய்யலாம். அதுக்கு சுபகாரியம் தொடர்பான வேலைகளுக்கு அட்வான்ஸ் கொடுக்குறது, புதிய முயற்சிகள் செய்யலாம். அது நமக்கு சாதகமாக அமையும். வீடு மனைகள் வாங்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, பொருள் வரவு இருக்கும், வெளிநாடு போகலாம், வெளிநாடு போகக்கூடிய புதிய தொழில் தொடங்கலாம், இதெல்லாம் பண்ணலாம் இந்த சம்பத்து தாரையில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விபத்து தாரைன்னு பார்க்கும்போது ரோகிணி, அஸ்தம், திருவோணம், இந்த 3 நட்சத்திரக்கும் விபத்து தாரைன்னு போது நம்ம மனநிலை இருக்கணும், கோபமான மனநிலை இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா காரிய இழப்புகள் ஏற்படும், வாய்ப்புகளை தவற விட்டுருவோம். இது மாதிரி மனக்குழப்பமான ஒரு அமைப்பு தான் இருக்கும். வீண் அலைச்சல் உண்டாகும். மனக்குழப்பம் வந்தாலே வீண் அலைச்சல் வந்துடும்.
அதனால் வந்து எதிர்பாராத விபத்துக்கு ஈக்குவலான மன கஷ்டம் இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா சுபகாரியங்களை தவிர்க்கணும். சுபகாரியங்களை கண்டிப்பாக தவிர்த்துடணும். மெயினாக பார்த்தீங்கன்னா முக்கியமாக செய்யக்கூடாது பார்த்தீங்கன்னா புதிய வாகனங்கள் வாங்குவது, இரவு நேரத்தில் பயணம் செய்வது, அதிவேகமாக பயணம் செய்வது, இந்த விஷயங்கள்லாம் தவிர்த்துடணும். இதெல்லாம் வந்து பிரச்சனை குடிக்க இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சேமதாரைன்னு பார்க்கும்போது கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரக்கும் சேமதாரை என்னும்போது ஆரோக்கியமான நாள், மன மகிழ்ச்சியான நாள். இதில் பார்த்தீங்கன்னா வீடு, வண்டி, வாகனம், ஆபரணம், வாங்கிய கடனை திருப்பி கொடுத்தா சீக்கிரம் அடைஞ்சிடும். நீண்ட நாள் நோய் இருந்தால் இதில் மருந்து எடுத்துக்கலாம். அது வந்து இதுவாகிடும். அப்புறம் வீடு கட்டாமல் பாதியில் நின்று போயிருக்கு, ஏன்னா பில்டிங் கட்டாமல் நின்று போயிருக்கு, இல்லை கட்டிட பணிகள் அது மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நின்று போயிருக்குன்னா அதில் ஆரம்பிச்சோம்னா அது நல்லபடியாக முடியும். சேமதாரை என்னும்போது நம்மளுக்கு ஒரு மன ஆரோக்கியமாக இருக்கிறதுனால சுப நிகழ்ச்சிகள், மற்ற ஒரு ஃபேமிலியோட வெளியே போகிறது, ஒரு சினிமாவுக்கு போகிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யலாம். நம்ம ஒரு மன நிறைவு ஏற்படும் இந்த மாதிரி இதில் செஞ்சால். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரத்யேக தாரை, பரணி, பூரம், பூராடம் இந்த 3 நட்சத்திரத்துக்கும் பிரத்யேக தாரை. இப்போ எப்படி இருக்குன்னா நம்மளுக்கு கவனச்சிதறல் இருக்கும், ஒரு சிக்கலான மனநிலை இருக்கும், வீண் அலைச்சலுக்கு வந்து நம்மளுக்கு இருக்கும். இந்த மாதிரி மனநிலை தான் நம்மளுக்கு இருக்கும். அதே மாதிரி முடிவு எடுப்பதில் வந்து உங்களுக்கு ஒரு சிக்கல் ஏற்படும், தடை தாமதங்கள் உண்டாகும், காரிய தடை உண்டாகும். இந்த இதில் சுப காரியங்களை தவிர்த்திடணும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதில் என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீக பணிகள் செய்யலாம். தியானம், கோயிலுக்கு போகிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தினசரி நம்ம செய்யக்கூடிய வேலைகளை செய்யலாம். அதில் வந்து கொஞ்சம் பொறுமையாக எல்லா விஷயத்தையும் செயல்படுத்தணும். அவசரப்பட்டு வண்டியில் போனோட பொறுமையாக போகணும். மற்ற பேசும்போது மற்றக்கிட்ட பேசும்போதும் கொஞ்சம் பொறுமையாக நிறுத்தி நிதானமாக பேசணும். எந்த இடத்துலனாலும் நம்மளுக்கு மனக்குழப்பம், டென்ஷனில் நம்ம எதனாலும் பேசிட்டோம்னா அது பிரச்சனையாகும். இதில் முக்கியமாக செய்யக்கூடாது பார்த்தீங்கன்னா தொழிலெலாம் ஆரம்பிக்கக்கூடாது. நிலம் வாங்குறது, வண்டி வாகனம் வாங்குறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவும் பண்ணக்கூடாது. சுபகாரியங்களில் தவிர்த்திடணும். பண்ணால் அது வந்து முடக்கமாகும், தொழில் முடக்கமாகும், நிலம் வாங்கினா வில்லங்க வரும், அந்த மாதிரி பிரச்சனைலாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் இதில் வந்து தவிர்த்திடணும். சுப நட்சத்திர நாள்களில் மட்டும் பண்ணணும். உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கு என்றைக்கு சுப நட்சத்திரம் வருதோ அன்றைக்கி தான் பண்ணணும். அடுத்தது சாதகதாரைன்னு பார்க்கும்போது அஸ்வினி, மகம், மூலம் இந்த 3 நட்சத்திரக்கும் சாதகதாரைன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன மாதிரி பயன்கள் ஏற்படும்னா எண்ணங்கள் ஈடேறும், முயற்சிகள் பலிதமாகும், செயல்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் அமையும். இதுதான் அதில் இந்த சாதகதாரையோட பலன். அப்போது இதில் வந்து நம்ம பூமி சம்மந்தமான விஷயங்கள் செய்யலாம். அரசு வேலைக்கு மனு போடுதல், ஒரு போட்டித் தேர்வு எழுதுறது, இல்லை போட்டித் தேர்வு ஜாயின் பண்ணுறதுக்கு கோச்சிங் கிளாஸ் போய் ஜாயின் பண்ணுறது, ஒரு புத்தகம் வாங்குறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம். நம்ம புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். சுபகாரியங்கள் செய்யலாம். புதிய முயற்சிகள்லாம் இதில் வந்து கண்டிப்பாக எடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வதைதாரை என்னும்போது பார்த்தீங்கன்னா ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த 3 நட்சத்திரத்துக்கும் வதைதாரை போது நம்ம மனநிலை எப்படி இருக்கும், என்ன பலன் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் சோர்வு, மனதில் எண்ண முடியாத சோகம் இருக்கும், வேலை செய்யறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்காது, ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தாரை இது. இந்த சுபகாரியங்களை தவிர்த்திடணும். கடன் வாங்குதல் கொடுத்தெல்லாம் பண்ணக்கூடாது. மருத்துவ பரிசோதனை செஞ்சுக்க கூடாது. மற்றவர்கள் மூலமாக வீண் வம்பு வர வாய்ப்பு இருக்குது. இதில் திடீர் வெளியூர் பயணம் சொல்லக்கூடாது. அனைத்து சுபகாரியங்களும் தவிர்க்கணும். இதுதான் இதனோட இந்த வதைதாரோட முக்கியமான இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மைத்திரதாரை, பூசம், அனுஷம், உத்திரட்டாதி இந்த 3 நட்சத்திரக்கும் மைத்திரதாரை போது இது நம்ம ஜென்ம நட்சத்திரத்துக்கு 8வது நட்சத்திரமா வரும். அதனால இதில் சுபகாரியங்களை தவிர்ப்பாங்க. சில பேர் செய்வாங்க, முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துருவாங்க. ஏன்னா இது வந்து சந்திராஷ்டம நட்சத்திரம். நம்மளோட ஜென்ம நட்சத்திரத்துக்கு 8வது நட்சத்திரம் சந்திராஷ்டம நட்சத்திரம். சந்திரன் வந்து 8வது இடத்துல இருப்பார். நம்ம பிறந்த ஜென்ம நட்சத்திரத்துக்கு 8வது இடத்துல சந்திரன் இருப்பார். 8ஆம் இடம்ன்றது கொஞ்சம் கெடுபலங்களை தரக்கூடிய நட்சத்திரம். அதனால வந்து அதில் வந்து சுப நட்சத்திரமாக இருந்தாலும் அதில் வந்து கல்யாணம் அது மாதிரி போன மெயினான விஷயங்களை தவிர்த்துருவாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு மண்டபம் புக் பண்ணுறது, நகை வாங்கிறது,
துணிமணிகள் எடுக்கிறது, மற்ற சுபகாரியங்களோட தேவையான அனைத்து மற்ற எல்லா விஷயங்களும் செய்யலாம். சுபகாரியங்கள் மற்ற எல்லா விஷயமும் செய்யலாம். இதில் பார்த்தீங்கன்னா நட்பு வட்டம் விரிவடையும். பொதுவான மற்ற இது பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகள் செய்யலாம், புதிய செயல்கள் செய்யலாம், இதெல்லாம் செய்யலாம் தாராளமாக. அடுத்தது பார்த்தீங்கன்னா பரம மைத்திரதாரு. பரம மைத்திரதாரு என்னும்போது புனர்பூசம், விசாகம், புரட்டாதி இந்த 3 வருஷத்துக்கும் பரம மைத்திரதாரு. அனைத்து சுப செயல்களும் செய்யறதுக்கு உகந்த நட்சத்திரம் அது. திருமணம், காதுகுத்து எல்லா பொது சுப நிகழ்ச்சிகளும் செய்யலாம். இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமானது பார்த்தீங்கன்னா அறுவை சிகிச்சை செஞ்சுக்கலாம். அந்த இதில் நிலங்கள் பத்திரப்பதிவு செய்யலாம், சொத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தை மேற்கொள்ளலாம், நண்பர்களோட ஆதரவு உதவி இது கிடைக்கும். வெளியூர் பயணம், வெளிநாடு பயணம், ஆன்மீக பயணம், மகான்கள் தரிசனம், சுபகாரிய செலவுகள் ஆகும். திருமணத்துக்கு நகைப்பட வாங்கலாம், தொழில் வியாபார ரீதியான முயற்சிகள் எடுக்கலாம், புதிய தொழில் தொடங்கலாம். இதெல்லாம் இந்த தாராவில் செஞ்சால் வெற்றியாகும். இந்த தாராபலன் அப்படின்ற தாரானா நட்சத்திர பலன் நான் டெய்லி போகிறதுக்கு காரணமே நம்மளுக்கு இந்த ஜாதகன்றதை பற்றி ஒரு தெளிவு ஏற்பட்டு நம்ம ஏன் இது மாதிரிலாம் நடந்துக்கிறோன்றத பற்றி ஒரு புரிதல் உண்டாகி அந்த புரிதல் மூலமாக தினசரி நம்ம வரக்கூடிய விஷயங்களை ஒரு தினசரி நம்மளுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை எப்படி நம்ம எதிர்கொள்கிறோம், சுப காரியங்களை எப்போ செய்யலாம், எப்போ தவிர்க்கணும், அது மாதிரி நம்ம வரக்கூடிய பிரச்சனை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆலோசனை தான் அது. இது நீங்கள் கேட்டு பயன்பெறுங்க. மற்றவங்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.